வீவர்ஸ், இந்த வண்டி Maruti Swift dzire. ஸோ இந்த வண்டி டீ போர்டாக இருந்துட்டு இப்போ ஓன் போர்டாக கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. டீ போர்டாக இருக்கிறச்ச 80 km ஸ்பீட் தான் மேக்ஸிமம் வண்டியோட ஸ்பீடு போகும். இப்போது நார்மலாக ஓன் போர்டு என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீட் லிமிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி இவங்க மாருதி சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டாச்சும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வண்டியில் இந்த ECM மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இந்த ECM வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். புது ECM போட்டால் மட்டும் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பிறகு இந்த ECM இந்த வண்டியோட ப்ரோக்ராம் பண்ணோம், அப்படிலாம் பண்ணால் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ECM நம்ம புதுசு போட போகிறதுல செகண்ட்ஸு போட போகிறதுல இதே ECM அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஹார்ட்வேர், அதாவது இந்த ECMோட ஹார்ட்வேர் அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்குள்ளுக்குள்ளார சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரோட ப்ரோக்ராம் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளாஷ் பண்ண போகிறோம். அப்படி ரீஃப்ளாஷ் பண்ணும்போது டீ போர்டோடைய அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இப்போ இந்த ஓன் போர்டு, மற்ற ஓன் போர்டு வண்டி இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரோக்ராம் இதில் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணி தான் இந்த வண்டி நம்ம வந்து பார்த்தோன்னா ஓகே பண்ண போகிறோம். வாங்க நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். வீவர்ஸ், ECMங்கிறது இதுதான் ECM. இந்த வண்டியில் உள்ளதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணி எடுக்கல, ஆனால் இதுவும் மாருதியோட ECM தான், சேம் ஹார்ட்வேர் தான். இந்த ஹார்ட்வேர்னு ஒன்று உங்களுக்கு டவுட் வரும், ஹார்ட்வேர்னா என்னென்னு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது மாருதியோட ECM ஹார்ட்வேர். சரிங்களா, ரெண்டுமே சேம் தான். ஓகே, இன்ஃபேக்ட் இது வந்து மாருதியோடது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஹுண்டை, இது ஆட்டோமேட்டிக் மேனுவல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ECMலாம் இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவலாக சேம் தான். எல்லாமே உள்ளுக்குள்ளே இதே மாதிரி ஐசி சர்க்யூட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, இப்போது இந்த மாருதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேரை ஃப்ளாஷ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இந்த ஹார்ட்வேர் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமலேயே காரோடைய OBD மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ணுறோம். சரியா, இது உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் இதை பிரித்தேன். ஆனால் இப்போ நான் இந்த வண்டியில் ப்ரோக்ராம் பண்ணுறச்சேன் இதை நான் பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சு OBD மூலமாக தான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இதை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிற ப்ரோக்ராமோடைய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோன்னா 55 kW 75 PSI 74 HP. இது வந்து ஓன் போர்டுக்கானது தான். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃப்ளாஷிங் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நான் இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் நிறைய இடத்துல. இந்த ஐடி ரீட் பண்ணி, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ப்ரோக்ராம் பண்ணி ஏதாச்சும் சக்ஸஸ்ஃபுல் வரல அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இந்த பழைய ப்ரோக்ராமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது டேஷ்போர்டு ஆனில் வச்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டூலெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஹார்ட்வேர் ரெண்டு சேமே. இங்கே பாருங்கள், இதனோட ஹார்ட்வேர், இந்த வண்டியில் இருக்கிற ஹார்ட்வேரும் இப்போ நாம் ப்ரோக்ராம் பண்ண போகிறதுனோட ஹார்ட்வேரும் சேமே. ஆனால் சாஃப்ட்வேர் வேறோ. இந்த வண்டியில் இருக்கிற சாஃப்ட்வேர் இதுதான், இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிற சாஃப்ட்வேரு இதுதான் ப்ரோக்ராம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரொசீட் டு ரைட், இந்த சென்ஸ் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ 1% வந்து ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகிருக்கு. இப்போ 2% வந்திருக்கு. இப்போ கண்டினியூஸாக நான் வீடியோ கேப்சர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes கிட்ட இது வந்து டைம் எடுத்துக்கும். அதனால் நான் இந்த லெவலில் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். எப்போ 100% வருதோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் 78% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ரிமைனிங் ஃப்ளாஷ் ஆகட்டும் கண்டினியூவாக. இப்போது 100% வந்து ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ரெகுலர் ஒயிட் போர்டோடைய ப்ரோக்ராம் இதில் ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சிடென்ட் கொடுக்குற பாருங்க. ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. நான் வண்டி வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா 80 தான் போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படியே 100 அப்படியே ப்ளஸ் போகுது. ரொம்ப தேங்க்யூண்ணா. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.